வர வேண்டும். இது எல்லாமே இருக்கிறது. சரிங்களா? ஏன்னா எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் எவிடன்ஸோட சொல்லணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. சரிங்களா? அப்ப அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக பார்த்த விஷயம் என்னன்னா, அறநிலையத்துறையிலிருந்து சரிவர இந்த மாதிரி ஒரு 90% மேற்பட்ட கோவில்களை பராமரிப்பது இல்லை அப்படின்ற ஒரு தகவல்களை வந்து அவருக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நிறைய விஷயம் அவர்கள் அதிகமாக அவங்களுடைய அந்த கலோக்கியல் அந்த ஒரு லாங்குவேஜில் அவங்க சொன்னது இந்த முந்திரி பக்கோடா. அதாவது ஒரு அறநிலைத்துறை அலுவலர் வந்து ஒரு ஆபீசர் வந்து ஒரு கோவில்களில் சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு அந்த எழுதப்பட்ட அந்த கணக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 முதல் 8000 வரை எழுதியிருக்கிறார்கள் அப்படின்ற கணக்கை வந்து அவங்க அது காமிச்சாங்க. அதுக்கு வந்து அவங்க லிஸ்ட்ல சொன்னது அந்த முந்திரி பக்கோடா சாப்பிட்டுருக்காங்க, அது சாப்பிட்டுருக்காங்க. என்ன சொல்ற, எதுவுமே வந்து தவறு இல்லை. ஆனா என்னன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்குன்னு வரும் பொழுது இது கோவிலுடைய ஃபண்டுன்னு சொல்லும் பொழுது இந்த கோவிலுக்காக அலாட் செய்யணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாயா இருந்தாலும் சரிதான், அது 1,00,000 ரூபாயா இருந்தாலும் சரிதான், அது கணக்கு அக்கௌண்ட் இஸ் த அக்கௌண்ட் அப்படின்னு அடிப்படையில இருக்கணும். ஏன்னா உங்களுடைய சம்பளத்திலிருந்து செய்யுங்கள். அதான் கரப்ஷன் அப்படின்றது இதுல இருந்து ஆரம்பிக்குது. இதை நீங்க ஃபேவரா அட்வான்டேஜா எடுத்துக்கும் பொழுது ஈச் அண்ட் எவ்ரி திங், நாளைக்கு உங்க காருக்கு டீசல் போடுறதுல இருந்து பெட்ரோல் போடுறதுல இருந்து அலவன்சஸ்ல இருந்து எல்லாமே இதுல இருந்து நீங்க அன்அக்கௌண்டபிளா எடுத்தால் அது வந்து எங்க போகும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஸோ அதுல வந்து ஒரு 100 ரூபாய் கூட கரப்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் பொன்மாணிக்கவேல் சார்களுடைய ஒரு எண்ணம். சரிங்களா? இப்ப என்னன்னா நான் வந்து பொன்மாணிக்கவேல் சார்கிட்டையும் நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா, நீங்க வந்து நிறைய கோயில்களுக்கு விசிட் செய்கிறீர்கள், பார்வையிடுகிறீர்கள். அதுல இருக்கக்கூடிய குறைகளை நீங்கள் வந்து சுட்டி காமித்து நீங்க வந்து பிரஸ்ல சொல்றீங்க, வழக்குகளை நீங்கள் வந்து பதிவு செய்திருக்கிறீங்க. நிறைய கோவில்களையே காணணும்னு கூட வழக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு திருமால்பூர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோவில், திருமால்பூருடைய பக்கத்துல ஒரு பெருமாள் கோவில், அதனுடைய அந்த ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அங்க ஒரு வயதானவர் இருக்கிறார். அந்த வயதானவர் அவர் பேசும்பொழுது ஆமா இங்க ஒரு கோவில் இருந்தது, இந்த கோவிலுடைய இந்த தூண்கள், இந்த அதாவது உங்களுக்கு தெரியும் கோவில்ல வந்து அந்த 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 தூண்கள், அந்த சிற்பங்கள், இது எல்லாமே ஒண்ணாக பேர்த்தெடுத்து அது வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்று விட்டார்கள். இன்று அந்த கோவில் அங்கே இல்லை. அது சம்பந்தப்பட்ட வழக்கை அவர் திருமால்பூர் அந்த காவல் நிலையத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வழக்குகளை அவர் பதிவு செய்திருக்கிறார். நிறைய இந்த மாதிரி ஒரு குற்றங்களை அவர் வந்து கண்டுபிடித்து அவர் வழக்கு அவர் வந்து எல்லாமே ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வெளியில வந்து பிரஸ்